ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். தட் டூ சமோசா மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சமோசா பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு தான் நானும் இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போ சமோசா சாப்பிட்ணுன்னு தோணினாலுமே கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஏன் அதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த ட்ரை பண்ணேன். பட் அதுவும் நம்ம கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ மைதாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கோதுமையில் எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கும் நல்லது அண்ட் ஹெல்த்திங்கிறனால நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் சமோசா மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த ஹோம்மேடு சமோசா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, எந்த ஒரு கலர்ஸும். இப்போ நம்ம அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கோதுமை மாவு எடுத்து நம்ம எப்பயுமே நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி அந்த மாவோட பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் மசாலா மேக்கிங்க்கு இந்த மாதிரி ஆனியனை வந்து நான் நம்ம ஸ்லைஸாக பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆனியனை எண்ணெயில் வதக்கிக்கணும். அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் சேர்த்து அந்த ஆயிலோட நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி அதே மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு 3 குட்டி பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே பாயில் பண்ணி நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அண்ட் உங்களுக்கு ஏதாவது சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் கொஞ்சம் இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடு சேர்த்து அந்த மேஷ் பண்ண பொட்டேட்டோஸும் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி இதை நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான். ஆனியன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. நம்ம கடிக்கும் போது அந்த க்ரன்ச்சினஸ் நம்மளுக்கு ஃபீல் ஆகணும். ஸோ அதுக்காக ஆனியனை அந்த கிளாஸ் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அந்த கண்ணாடி பதத்துலேயே நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு மாவு தேய்ப்போமோ அதே போல் தான் நீங்கள் தேய்ச்சி எடுக்கணும். பட் ஆனால் இது வந்து எப்படி தேய்ச்சி எடுக்கணும்னா ரொம்ப மெல்லுசாக தேய்ச்சி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஷீட் ரெடி பண்ண போகிறோம். அதாவது சமோசா மேக் பண்ணுறதுக்கான அந்த சமோசா ஷீட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஓரங்களை இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேய்ச்சி எவ்வளோ தூரம் மெல்லுசாக உங்களால் தேய்ச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லுசாக தேய்க்கணும். பாருங்கள், இப்போ என்னோடய கை வந்து உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ தின்னாக இருந்தால் தான் நம்மளுக்கு சமோசா வந்து ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தின் ஷீட்ஸாக எவ்வளோ லென்த்துக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த லென்த்துக்கு எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரு தவாவில் வச்சு தோசைக்கல்லில் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு இதை திருப்பி போடணும். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது சப்பாத்தி மாதிரி. ஸோ அதோட இருக்க அந்த ஈரப்பதம் போய் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அதை எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் போட்டு நீங்கள் இதை ரெண்டையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அந்த ஷீட்ஸ் வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப நம்ம சப்பாத்திக்கு மேக் பண்ணுற மாதிரி ப்ரௌன் ஆகக்கூடாது அந்த சப்பாத்தி ரோல் எல்லாமே. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி ஷீட்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு குட்டி குட்டியாக. ஸோ எத்தனை சமோசா நீங்கள் மேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஷீட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஷீட்ஸ் மேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். உள்ளே இப்போ நம்ம வந்து மசாலா வச்சு இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரோல் பண்ண போகிறோம். இந்த ரோலிங்கும் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஹோல் க்ரியேட் ஆயிரும். ஸோ அந்த ஹோல்குள்ளே நீங்கள் வந்து அந்த நம்ம மேக் பண்ணி வச்ச அந்த மசாலாஸ் எல்லாம் உள்ளே வச்சு அதை நீங்கள் ரோல் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் சமோசா ரெடி ஆயிரும். இது ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. இப்போ இந்த எட்ஜஸை வந்து நம்ம சீல் பண்ணோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவில் லைட்டாக தண்ணி கலந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் இந்த ஓரத்தில் அப்ளை பண்ணி இதை அப்படியே ரோல் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் சமோசா அட்டகாசமாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். எல்லாருக்குமே மோட்டு பத்தில் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் எல்லாருக்குமே மோட்டு பத்திலனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோட்டு அண்ட் பத்தலுக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த ஒரு குட்டி கிளிப்போட நம்ம வந்து சமோசா மேக் பண்ணி அந்த சமோசாவும் சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம எல்லா சமோசா ரோல்ஸையும் மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த சமோசாஸ் எல்லாமே நான் இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதோட கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம அந்த சமோசா வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம். அண்ட் ரொம்ப டீப் ஃப்ரையும் பண்ண தேவையில்லை. ஏன்னா உள்ள மசால்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ அதனால் வெளியே இருக்கக்கூடிய அந்த நம்ம ஷீட்ஸ் மேக் பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிளோட கலர் சேஞ்ச் ஆனதுமே லைட்டாக கோல்ட் ப்ரௌன் ஆனதுமே நீங்கள் அதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு கிறிஸ்பியான டேஸ்டியான சமோசாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ க்ரன்ச்சியாக உள்ள வந்து மசாலாஸ் எல்லாமே நல்லா செட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக பார்க்குறச்சு, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. இதோட ஒரு குட்டி டீயோட இந்த சமோசா சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.